ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோயிலில் கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சுவையான சர்க்கரை பொங்கல். அதுக்கு நான் 1.5 டப்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டப்பாவில் 1/2 டப்பா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கிறேன். அந்த காயிற தண்ணியில் இப்போ கொட்டி நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா குக்கரில் செய்யலாம். நான் வெறும் பாத்திரத்துலேயே தான் செய்கிறேன். பச்சரிசி பாசிப்பருப்பு சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஒரு பாத்திரத்துலேயே செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொலைய வேக விடுங்க. நீங்கள் குக்கரில் சேர்க்குறதுனா பால் முன்னாடியே சேர்த்து தண்ணியோடையே சேர்த்து ஏற்றிடுங்க. நான் பாத்திரத்தில் செய்கிறதுனால அடுத்தது பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். இந்த பக்கம் பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வானிலை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் நம்ம அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சி விடுங்க. கட்டியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி மெல்ட் ஆகி இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சுன்னா உள்ளே எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் நிறைய தூசிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா குழைய வெந்துருச்சு பொங்கல். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜிலலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம காசி வச்சுருக்க வெள்ளைப்பாகை பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க வைங்க கொஞ்ச நேரம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லா இடத்துலையும் இனிப்பு பரவுற மாதிரி. இப்போ நம்ம இந்த பக்கம் பொங்கலுக்கு தேவையான முந்திரி கிஸ்மிஸ்லாம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் 4 ஏலக்காய் நெய் ஊற்றி 4 ஏலக்காய் போட்டு பொரிய விடுறேன். அதோட தேவையான அளவு முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, நெய் இப்போதைக்கு கொஞ்சம்தான் ஊற்றிருக்கேன். மேலே பொங்கல் ஆனதுக்கப்புறமா இன்னும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம். வாங்க, கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். முந்திரி கிஸ்மிஸ் கருக விட்டால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து பொங்கலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு மேலே இன்னும் தேவையான அளவு நெய் எவ்வளோ ஊற்றினாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொங்கலுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பொங்கல். கோவில் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களாம் உங்கள் வீட்டில் பொங்கல் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
இருந்தாலும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.